இன்றைக்கி எபிசோடில் 90s கிட்ஸ் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் போன ரிமோட் காரோடைய தம்பியான புல்பேக் கார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸை தான் பார்க்க போகிறோம். என்ன பிரதர், புல்பேக் காருக்கு பின்னாடி என்ன பெரிய ஃபிசிக்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இது சஸ்பென்ஷன், அப்படி அமுக்கி எடுக்கிறது. இது இல்லை ஃபிசிக்ஸு. இதை பின்னாடி இழுத்தா ஃப்ரண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி போகுது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, எப்போவுமே சயின்ஸில் ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு ஃப்ரீ எனர்ஜியை நம்மளால் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பேசிக் சயின்ஸு. அப்படிப்பட்ட பேசிக் சயின்ஸில் இந்த புல்பேக்குக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றுறோம். கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் மீது செயற்கையாக ஒரு அழுத்தம் அல்லது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள், அந்த பொருள் ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ நகருது அப்படிங்கிறது தான் பேசிக் கைனெட்டிக் எனர்ஜி. அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஆல்ரெடி ஒரு எனர்ஜி நம்ம கொடுத்துருக்கோம், அதோட ரியாக்ஷனாக வேற ஒரு உருமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை பற்றி இப்போ டீப்பாக சொல்லணுன்னா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு சின்ன ப்ரீஃபிங் இருக்குது. இந்த சைடில் இருக்க ஃபோட்டோவை பாருங்கள். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் அன் எனர்ஜி ஆன் ஆப்ஜெக்ட் possesses due to its motion. Its definition as the work needed to accelerate body of மாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட். இதை அப்படியே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு சின்ன கார் பொம்மை இருக்குது, அந்த பொம்மையை நாம் அப்படியே தள்ளுறோம் கையால். இதில் ஆப்ஜெக்ட்டுங்கிறது கார், நம்ம கையில் கொடுக்குற இந்த ப்ராசஸ், ஒரு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஃபோர்ஸ், இது தான் அங்கே கொடுக்கப்படுற எனர்ஜி. இதனால் கார் என்ன ஆகுது, ஃப்ரண்ட்டோ பேக்கோ லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் ஆகுது. இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ அப்படியே அடுத்த டாபிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வருவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ரெஷர் அல்லது ஒரு ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்துட்டோம். பட் அந்த ஃபோர்ஸை நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்க தேவையில்லை. மிச்சத்தை கிராவிட்டி அல்லது இன்னொரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்ததோடைய சைடு எஃபெக்ட் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி நம்ம ஆல்ரெடி கொடுத்த கைனெட்டிக் எனர்ஜியோடைய ரியாக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், பாறையிலேருந்து அதாவது மலையிலேருந்து ஒரு பாறை உருளுது. அப்போ இதோடைய ஸ்பீடு மலையிலேருந்து உழுக ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும், அப்புறமா ஸ்லைடு ஆக ஆக அதோடைய ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். அந்த மாதிரி தான் இது. எதுக்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாறை உருள்ற எனர்ஜி ப்ளஸ் கிராவிட்டியை பொறுத்து இந்த ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரே ஸ்பீட்லேயே இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த வீலையே நான் தனியாக வண்டியிலேருந்து கலட்டி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அதை இன்னும் கியரெல்லாம் உள்ளே பிரிக்கவே முடியல. எல்லாம் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரூவே இல்லாமல் டைட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. சரி, இப்போ நான் புதுசாக வாங்கின பொம்மையாச்சு, இதை எதுக்கு நீ அந்த கியரை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் கனெக்டட் டு சம் கியர் மெக்கானிசம் இருக்கும். கியர் மெக்கானிசம் வீலில் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எப்போ பின்னாடி இழுக்கிறோமோ அப்போ ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணும். அது கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்கப்புறமா அந்த வெஹிக்கிளை நம்ம விட்டதுக்கப்புறம் அந்த டென்ஷன் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகும்போது ஆப்போசிட் டைரெக்டில் வீல் சுற்ற ஆரம்பிக்கும். அதுதான் இதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் இந்த புல்பேக் காரோடைய மெக்கானிசமுக்கு பின்னாடி இருக்கிற 2 மேஜர் ஃபிசிக்ஸ் தியரி. இந்த தியரியை பற்றி நான் அப்படியே எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அதை தான் இதில் அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் எடுத்த உடனே ஒரு புது கேட்ஜெட்டை, புது டிவைஸை, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், இல்லைன்னா ஆல்ரெடி காய்லாங்கடைகளில் கிடைக்கிற பொருட்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாளாக எதுக்குமே பயன்படுத்தாமல் அல்லது வாங்கிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கிற பொருட்கள், டிவைசஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கும். அதை முதல்ல ஓப்பன் பண்ணி திரும்ப அப்படியே அசம்பிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல ரிப்பேர் கூட நீங்கள் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே நமக்கு பாதி பயம் போயிடும். அதுக்கப்புறம் அதில் என்ன போயிருக்கு, மொத்தமாகவே மேஜர்லி 3 விஷயந்தான். பவர் சப்ளை, அதுக்கடுத்து பவர் சப்ளை போகிற பிசிபிலேருந்து போகிற அவுட்புட், அது டிஸ்பிளேயா இல்லை ஆடியோவா இல்லை வீடியோவா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி மூலியமாக ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு டாய்ஸா அப்படின்றத பொறுத்து இந்த 3 பிரிச்சிட்டோம்னாலே போதும். அண்டு
இதுக்கப்புறம் இந்த பாடியை நான் வந்து மாட்டுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானே ரொம்ப நம்மளை நாமளே டேலண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண பொம்மை நம்மளை போட்டு பார்க்கும் பாருங்கள், அந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரூவை போட்டு இப்போ இந்த லாக் உட்காரும்போது ஸ்க்ரூவை உட்கார வைக்க முடியல. ஒரு வழியாக இது ரெண்டையும் உட்கார வச்சேன்னா வீல் உட்காரல, நகட்டி எடுத்துருச்சு என்னைய போட்டு. ஒன் பை ஒன்னாக ஒரு வழியாக இதை நான் அசம்பிள் பண்ணி திரும்பி வாங்கின மாதிரியே திரும்பி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நாலேஜபிள் எபிசோடோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் எஜுகேஷன்லாம் வேஸ்ட்ரா, இன்ஜினியரிங்லாம் வேஸ்ட்ரா, வேலையே இல்லைடா அப்படின்னு சொல்கிற உங்கள் டுபாக்கூர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பி, டேய் பாடுறா, சாதாரண ஒரு ஃபுல் பேக் காருக்குள்ளேயே 2 ஃபிசிக்ஸ் தியரி இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 140 சப்ஸ்கிரைபரில் தான் இப்போதைக்கு இருக்கிறோம். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் 140 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வெறும் ஒரே ஒரு ஃபோன் அண்டு நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை நம்பி நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நானும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை அப்படியே இன்னொரு நாலேஜாக கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நம்ம படித்தது அண்ட் இப்போ நம்ம படிச்சிட்ருக்குது ரெண்டையுமே வச்சு இந்த சேனலை ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதில் வந்து எஜுகேஷன் கண்டென்ட் அண்டு நாலேஜபிள் கண்டென்ட் மட்டும்தான் வரும். அப்பப்போ காமெடி பண்ண ட்ரை பண்ணுறேன், ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவனாவது ஒரு டுபாக்கூர் ஃப்ரெண்டு உங்கள் ஏரியாவில் சுற்றிட்டு இருப்பான், டேய் படித்து வேஸ்ட்டுடா, இன்ஜினியரிங்லாம் வேலை இல்லைடா, வேல்யூ இல்லைடான்னு சொல்லிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த வீடியோ காட்டி பாரு, ஒரு சாதாரண பழைய ஃபுல்பேக் காரு, ரிமோட் கார் வாங்க முடியாமல் வச்சுருந்தேன் பாரு ஃபுல்பேக் காரு, அந்த ஃபுல்பேக் காரில் ஒன்றும் இல்லைடா 2 ஃபிசிக்ஸ் தியரி இருந்தால் தான்டா வேலை செய்யுது, இதுக்கே தேவைன்னா இன்னும் என்னென்ன வேணும்டா பாருடா அப்படின்னு சொல்லி போடா மண்டையில் தட்டி படிடா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இப்போதைக்கு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்புறம் முழுசாகவும் இந்த காரை நான் அசம்பிள் பண்ணிட்டேன்.